வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஏப்ரல் 8 இன்னைக்கு இன்டர்நேஷனல் பேகன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து அழகு போட்டிகள்லாம் நடத்துறாங்க தெரியுங்களா, அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய அழகு போட்டிகள்ன்றது நடத்துவாங்கப்பா. சரி, இது முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டில் 1839 ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் பெரிய வரவேற்பு இல்லாமல் அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் 1854 பார்த்தீங்கன்னா யூஎஸில் நடத்துனாங்க. ஆனால் மக்கள் அதுதான் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்ததுனால அதுக்கப்புறம் அதை தடயம் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1880 இதை பற்றி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியை நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனால் பெரிய லெவலில் வரவேற்பு இல்லைங்க. அது தொடர்ந்து ஃபஸ்ட் டைமாக இதனுடைய வரவேற்புன்றது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1920 தான் மிஸ் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இது பயங்கரமான ஒரு ஃபேமஸ் ஆச்சு. அண்ட் இது எதுக்காக இந்த டேவை இவங்க அன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் அழகு போட்டி அப்படின்னோடனே அரைகுறை ட்ரெஸ்ஸில் வருவாங்க, அதை அப்படியே பார்த்து ரசிக்கலாண்டா அப்படின்ற கான்செப்ட்டுக்காக இது கிடையாதுங்க. உண்மையாகவே அழகு போட்டிகள் அப்படின்றது இனவெறிக்கு எதிராகவும் அமைதியான ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லாம் வாழணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு புரிதல் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கான்செப்டே நாங்கள் கொண்டு வந்துக்கிறோம். அதை புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக தாங்க அது இருக்குது. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பேகன் டே அப்படின்னு சொல்லிட்டு அழகு போட்டிகள்லாம் நடத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஏப்ரல் 8. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பெங் சுயி டே அப்படின்னு சொல்லிட்டு சீனா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த பெங் சுயி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு எனர்ஜியை சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம மொழிபெயர்த்தோம் அப்படின்னா காற்று நீர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த ரெண்டு பேசிக்கான விஷயங்கள் நம்மளை சுற்றி இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு செழிப்பாட வாழ முடியும் அப்படின்றது. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த பழக்கம் அவங்ககிட்ட இருக்குது. சரி, அப்படி என்ன தான் இதில் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் இந்த வாஸ்து சாஸ்திரம்னு சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த கான்செப்ட் தான். ஸோ இதை வந்து ஒரு எனர்ஜின்றது நம்மளை சுற்றி இருந்துனே இருக்கும். அது வந்து கரெக்டான வேலை போயினே இருக்கும். அது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே திசையிலையும் போகக்கூடாது, அட் த சேம் டைம் அது ஸ்டாப் பண்ணி நின்றக்கூடாது. அப்போ அது வந்து ஒரு அழகான ஒரு இயக்கத்தில் இயங்க வைக்கணும். அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீடுங்கள்லாம் கட்டணும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நம்ம அப்படி வச்சுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் ஆரோக்கியம், செல்வம், அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணாங்க. இது எப்போ பயங்கரமாக டெவலப் ஆச்சு அப்படின்னா, சீனாவினுடைய ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை 4 சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த காந்த திசை காட்டி சொல்லுவாங்கப்பா. இந்த காந்த திசை காட்டி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயன்றது பயங்கரமாக அவங்க நாட்டில் ஃபேமஸ் ஆச்சு. அது 1970 இது உலகம் முழுக்கமே பிரபலமாக ஆரம்பிச்சிது. பிரபலமாச்சுனாலே அது எதிர்ப்பு உருவாயிடும்ல. அப்படிதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, இது ஒரு போலியான அறிவியல், இவங்க சும்மா இந்த காந்த திசை காட்டிலாம் வச்சு நம்மளை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்புலாம் உருவாச்சுங்க. பட் இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்பா இது எங்களுடைய பாரம்பரியம், குய் எனர்ஜின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்கப்பா. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களோட வச்சு 2004 அந்த சங்கமானது உருவாக்கப்படுது, பெங் சுயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம். இந்த சங்கத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டு இன்னைக்கு இன்டர்நேஷனல் பெங் சுயி டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எனர்ஜியை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தாங்க இருக்குது. அதாவது வாஸ்து சாஸ்திரத்தை செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பெங் சுயி டே அப்படின்னு சொல்லிட்டு சீனா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 8. நெக்ஸ்ட் டே ஆஃப் மிலிட்ரி கமிஷனரேட் எம்ப்ளாயிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது என்னன்னா, அந்த ராணுவ வீரர்கள் அது சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் இருக்கும்ல ராணுவத்துறையில், அது எல்லாத்துக்கும் ஆள் எடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் இது. என்னன்னா 1918 ஃபஸ்ட் டைமாக சோவியத் யூனியன் இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ ராணுவத்துக்காக ஆள் எடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் உருவாக்கப்பட்டு தான் அப்போ வந்து ஒரு ஆணையை போட்டாங்க அந்த 1918. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷமே கிட்டத்தட்ட 7000 நகரத்தில் 385 மாவட்டம், 39 மாகாணம், 7 மாவட்டம்னு சொல்லி எல்லா இடத்துலையும் இந்த ஒரு ஆணை மூலமாக நிறைய பேரை சேர்த்தாங்க. அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ அது கலைஞ்சிருச்சு சோவியத் யூனியனே, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் வேலை செய்கிறவங்க நம்ம செலிப்ரேட் பண்ணிடணும்ல. அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் மிலிட்ரி கமிஷனரேட் எம்ப்ளாயிஸ் டே அப்படின்னு சொல்லி ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 8. நெக்ஸ்ட் எக்கனாமிக் டே அப்படின்னு சொல்லிட்டு தஜிகிஸ்தானில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது என்னென்னா, பொருளாதார நிபுணர்கள் இருப்பாங்களே, இப்போ சில பேர் வேலை செய்கிறவங்க மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலையும் வந்து இந்த பொருளாதார நிபுணர்களாக இருப்பாங்க, பார்ட் டைமெல்லாம் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்கள செலிப்ரேட் பண்ணுறது உருவாக்கப்படுதா 2011. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பொருளாதார மாற்றங்கள் அப்படின்னு நடந்துனே இருக்குது. அப்போ அது ஒரு சரியான வேலை போனோம் அப்படின்னா அதுக்காக ஒரு ஹெல்ப்புன்றது மக்கள் மத்தியிலேருந்து நமக்கு கிடைச்சா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு காரணம் தான். ஏன்னா 1765 பார்த்தீங்கன்னா இவங்க விவசாயத்துக்கு இந்த மாதிரியான ஒரு சங்கங்கள்லாம் நிறுவனாங்க. அந்த நாளை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்கனாமிக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரோமா அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது ஏப்ரல் மாதத்துல 7ஆம் தேதி 12ஆம் தேதி இடைப்பட்ட காலத்தில் வந்து லண்டனில் ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நடந்தது. இதில் ரோமானியருடைய பிரதிநிதிகள் 9 நாட்டை சேர்ந்தவங்க, நார்வே, ஃப்ரான்ஸ், அயர்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு 9 நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசி நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்கப்பா. அப்படியே அவங்க ஜிப்சின்னு வந்து ஆரம்பத்தில் பேர் இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நாடோடிகள்ன்ற ஒரு பேரோட வருது, அதனால் வேணாம் இதை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை மாற்றிக்கினாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனி ஒரு கொடியாக உருவாக்கிட்டாங்க. இப்படி வேர்ல்டு முழுக்க இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸினுடைய அமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. நெக்ஸ்ட் ஹானா மஞ்சூரி அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் ஒரு டே. இது ஒன்றும் இல்லைங்க, புத்தருடைய பிறந்தநாள். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி இவருடைய பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்கப்பா. ஆல்ரெடி நம்ம புத்தருடைய பிறப்போம், அவரை பற்றியான நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளே பார்த்துருப்போம். ஸோ அதனால் இருந்தாலும்
அவர் சொன்ன அந்த வரிகளை மறுபடியும் நினைவு கூறணும் அப்படின்னா எல்லாருடைய பேச்சையும் கேள்வி யாரையும் பின்தொடருன்னு சொன்ன புத்தரை பின்தொடர்ந்து இன்றைக்கி அவருடைய சிலைக்கு வந்து இனிப்பு நீராலையும் அந்த சேர்ந்து மலர்களாலையும் ஒரு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் அவரை வணங்கக்கூடிய ஒரு நாளாகவும் தான் பார்த்தீங்கன்னா ஹானா மன்சூரி அப்படின்னு சொல்லி ஜப்பான் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 8. நெக்ஸ்ட் ஆனிவர்சரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து பாதுகாப்பு கடைகளாக வந்து கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட தாய்லாந்தில். ஏன்னா அவங்க நாட்டில் வந்து நாட்டினுடைய வருமானத்திலே 7% வந்து இவங்க பாதுகாப்பு படை கொடுக்குறாங்கன்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு விஷயமா அந்த நாட்டில் இருக்கும் அப்படின்ட்டு. இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொலைக்காட்சியிலேருந்து வானொலியிலேருந்து எல்லா கம்ப்யூட்டர் முதற்கொண்டு அத்தனையும் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸோட கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் அவங்க என்னென்னலாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கக்கூடாது, எந்த மாதிரியான வளர்ச்சி நமக்கு தேவையில்லைன்றது அத்தனை கண்ட்ரோலையும் இவங்க வச்சுக்கிறாங்கப்பா. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பாதுகாப்பு அமைப்பு வச்சுக்கிறக்கூடிய அந்த நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பாதுகாப்பு படைகள் தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க தாய்லாந்து ஏப்ரல் 8. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி பிளிட்லிஸ் ஏரிகள் அப்படின்னு சொல்லிட்டு குரோஷியா வந்து ஒரு பூங்காவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாகிறாங்கப்பா. இது என்னென்னா இந்த பூங்கான்றது இயற்கையான ஒரு அமைப்புலேயே அப்பத்துலேருந்து இருக்குது. நிறைய ஏரிகள் எல்லாம் தொடர்ச்சியாக இருக்கும், நிறைய வித்தியாசமான மரங்கள்லாம் அந்த இடத்துல இருக்கும். 1777 இதை பற்றியான குறிப்பாக அவங்க நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1979 யுனெஸ்கோ வந்து இது ஒரு ஹெரிட்டேஜ், அதாவது பாரம்பரிய இடமாகவும் வந்து அங்கீகரிச்சிட்டாங்கப்பா. அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இடமா மாறினதுனால 1958 என்ன பண்ணாங்க, நாட்டில் இது வந்து ஒரு பூங்காவை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு நமக்கு வருமானம் வரும்னு நினச்சாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 மில்லியன் பார்வையாளர்கள் இந்த பகுதியை வந்துட்டு போகிறாங்களாம். நம்மளா ஒரு பூங்கா உருவாக்குறதுக்கும் இயற்கை உருவாக்கி வச்சதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா அந்த பூங்காக்காக உருவான ஒரு பிளிட்லிஸ் ஏரிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு குரோஷியா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 8. நெக்ஸ்ட் ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டிஸ் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து கிர்கிஸ்தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது அந்த வேலை செய்யக்கூடியவங்க அந்த ட்ரக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு துறை இருக்கும்ல, அவங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஏன் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 டன் வரைக்கும் இவங்க வந்து அந்த ட்ரக்கை வந்து பிடிச்சிக்கிறாங்களாம். எப்பா அடி 10 டன்னை நினச்சி பாருங்கள் எவ்வளோ இதுன்னு. அவ்வளோ ட்ரக் யூஸ் பண்ணுறவங்க நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்காக ஒரு ஒர்க்கர்ஸ்லாம் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்க செலிப்ரேட் பண்ணோம்ல, அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான்ப்பா. அத்தனையும் இழந்து இந்த உலகத்துலேயே நம்ம தனியாக இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும்போது நினச்சிக்கோங்க புது வாழ்க்கை தொடங்க போகுதுன்னு. மறுபடியும் உங்கள் எல்லாரையும் நாளைக்கு சந்திக்கிறது உங்கள்கிட்ட வந்து நான் அவங்க பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.